அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டில் சனிக்கிழமை அன்னைக்கு சனிப்பெயர்ச்சின்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி கிடையாது. திருநள்ளாறு தேவஸ்தானத்திலேருந்து இதை முறைப்படி எழுத்துப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. அருணகிரிநாதர் ஐயா கையொப்பமிட்டு அந்த தகவலை நமக்கு கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் சனிக்கிழமை அன்று சனீஸ்வர பகவானுக்குள்ள பூஜைகள் நடைபெறும். இது வாக்கிய பஞ்சாங்கப்படி 26வது வருஷம்தான். அதை அவங்க இன்னும் தேதி அறிவிக்கலை. அறிவித்தோன்னே அவங்க வெளியிடுவாங்க. இது ஆதாரபூர்வமான அறிக்கை. சனீஸ்வர பகவானை எப்பவும் போல் நீங்கள் வணங்கிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த சனீஸ்வர பகவானை நீங்கள் வணங்கணும்னு சனிக்கிழமை தான் அங்கே போகணுங்கிற அவசியம் இல்லை பிள்ளைங்களா. இன்னொரு விஷயத்தை நான் இங்கே பதிவிடுறேன். சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி. அந்த உத்திரட்டாதி வர்ற தினத்தில் மாதத்தில் ஒரு முறை அவரை நீங்கள் வணங்குறது மிக சிறப்பான பலன்களை தரும். அதுமாரி சனிக்கிழமை சூரிய கிரகணம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா 2 மணி மதியம் 2 மணிலேருந்து இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள்லாம் உள்ளார ஜாக்கிரதையாக இருங்க. அந்த சூரிய ஒளியில் வர வேணாம். அதேமாரி அந்த டயத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க கூட சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. சூரிய கிரகணம் நடக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், மந்திரங்கள் அதெல்லாம் பல மடங்கு புண்ணிய பலனை தரும். தான தர்மங்கள் செய்வாங்க. அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. அதேமாரி இந்த சனீஸ்வர பகவானுக்கு கோயிலில் தான் போயிட்டு வணங்கணும் அப்படின்னு கூட இல்லை. அந்த ஏழை எளியவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு, கால் முடியாதவங்களுக்கு அப்படி நீங்கள் அன்னதானம், ஆடை தானம், அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது உதவிகள் செய்யும் பொழுது சனீஸ்வர பகவான் மிகவும் மனங்குளிர்ந்து உங்களுக்கு நன்மைகளை தருவாள். உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து உங்களை காத்தருள்வார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது. இங்கே ஈஸ்வரர் கோயிலில் நீராடி ஜனங்க தானம் தர்மம்னு நிறைய செய்கிறாங்க. நீங்கள் வர முடியாது. நீங்கள் உங்கள் ஊர்லேயே அன்றைய தினம் நீராடிட்டு உங்களால் என்ற தான தர்மங்களை செய்வது மிகவும் சிறப்பாகும். கூட்டத்தில் நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னு தான் அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் ஊரில் ஏழை எளியவங்களை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு உங்களால் என்ற அன்னதானம், ஆடை தானம், ஏதோ அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு உதவிகளை செய்யுங்க. தினமுமே செய்யலாம். முடியாதவங்க சனிக்கிழமையில் நீராடிட்டு விநாயகருக்கு 2 அருகம்புல உங்கள் வீட்டில் இருக்க விநாயகருக்கே வைங்க. அதுமாரி உங்கள் வீட்டில் சமைச்ச உணவை சாமி ரூமில் நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி 2 எள்ளு போட்டு காகத்துக்கு அந்த சனிக்கிழமைகளை மட்டுமாச்சும் அன்னம் இடுங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் தேடி வரும். பயிற்சி செய்தி பார்த்தீங்கன்னா இன்னும் அறிவிக்கலை. உங்கள் கோயிலில் அறிவித்தோன்னா உங்களுக்கு நான் அதை வெளியிடுறேன். சனீஸ்வரரோட தசரதர் இயற்றிய ஸ்லோகம் நம்ம சேனலில் இருக்குது. அனைவரும் அன்றைய தினம் கேட்டு பயன்பெறணும். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.